வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டமன்றத்தில் நிறைவேற்றின 2 தீர்மானம் என்ன அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் நான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாருக்கு எவ்வளோ தொகுதி அப்படின்னு தொகுதி பங்கீடும், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் டெல்லியை நோக்கி போராட்டம் பண்ண கிளம்புனாங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். February 14 இன்னும் என்ன நாள் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வேலன்ஸ் டேவை சொல்லல, புல்வாமா தாக்குதல் ஏற்பட்ட நாள் இன்னைக்கு தான். அதை ஒரு நிமிஷம் நினைவு கூறலாம் அப்படின்ட்டு தான். இந்த வருடத்தோட முதல் சட்டமன்றத்தில் தீர்மானமாக வரையறுக்கப்பட்ட 2 தீர்மானம் என்ன அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, இங்கே தொகுதி வாரியாக மறுவரையறை சுழற்சிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இது எல்லாருடைய ஒரு மனதாகவும் எல்லாரும் தீர்மானம் ஏற்றுக்கிட்டாங்க. அது பாஜக இன்க்ளூட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக பாஜக அவங்க எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சுருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் ஒரே மனதோட ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு தீர்மானத்தை மட்டும் பாஜக அவங்க ஏற்றுக்காமல் எதிராக அதுக்கு வாக்கெடுப்பு செஞ்சுட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்ட்டு கேட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இது மக்களோட வரி பணம். எல்லாரும் மறுபடியும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் நடக்கிறதுனால மக்களுடைய வரி பணம் தான் செலவாகுது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி அண்ணாமலை அவர்கள் இன்னும் அதுக்கும் ஒரு படி மேலே போயிட்டு, அவர் சும்மா ஒரு நார்மலாகவே ஒரு பேட்டி கொடுக்குறது அப்படின்னா, அவர் ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி இல்லைனா டேட்டா பேஸை வச்சுட்டு தான் அவர் இன்டர்வியூ கொடுப்பாரு. ஸோ அது மாதிரி தான் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது புதுசாக ஒன்றும் கொண்டுட்டு வரல, ஆல்ரெடி இருந்தது தான். சில காரணங்களால் அது நடைமுறைப்படுத்தாமல் சில வருடங்கள் தள்ளி போனதுனால எல்லா தேர்தலும் மாறி மாறி வந்துச்சு. ஸோ அதை மறுபடியும் அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான், அதாவது மறுபடியும் அந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. 1960, 70 எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரே டைமில் தான் எலெக்ஷன் நடந்து தான். ஸோ அப்போ பார்க்குறப்ப அதாவது ஒரு சில டைம் அவசர சட்டங்கள் போட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன இஷ்யூ நடக்கும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு முறையும் தேர்தல் தள்ளி போயிட்டுருக்குது. அதனால தான் இப்போ ஒட்டுமொத்தமாகவே கொஞ்சம் வெவ்வேறு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 15 தேர்தல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கணக்கும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம டேட்டா பேஸை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அதையும் தாண்டி அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொகுதி பங்கீடு. இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஸோ இந்த தேர்தலில் யார் யாருக்கு எவ்வளோ தொகுதி ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சி அவங்க தனித்து தான் போட்டிடுறாங்க. அதனால் யார் கூடயும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க ஒட்டுமொத்த தொகுதியிலையும் அவங்களுடைய ஆட்களை மட்டும்தான் நிறுத்துகிறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா திமுக யாரோட கூட்டணி சேரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காங்கிரஸ் இருக்கும். 2வது விசிகா தொல் திருமாவன் அவர்களும் கேட்டிருக்கிறாங்க. அவர் கேட்ட தொகுதி எத்தனை அப்படின்னா மொத்தம் 4, அதாவது 3 தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இதை கேட்டதுக்கு திமுக சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை இன்ன வரைக்குமே. நான் உனக்கு தரல, இல்லை இத்தனை தொகுதி எனக்கு தர முடியாது, சில தொகுதிகள் மட்டும் தான் தர முடியும் அப்படின்ட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே சொல்லாமல் இன்னும் மௌனம் கற்றுக்கிட்டே வராங்க. இன்னும் யார் யார் இவங்க கூட ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இன்னும் திட்டவட்டமாக தெரியல. ஆனால் இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்க்ளூட் பாமக இருந்தாலும் சரி, தேமுதிக இருந்தாலும் சரி, ஏன் அதிமுகவில் கூடியும் எல்லாரும் வரவேற்க அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் யாரும் போயிட்டு இன்ன வரைக்கும் தொகுதி பங்கீடு விஷயமாகவும் இல்லை நம்ம 2 பேரும் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விவாதமும் நடக்கலை, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கலை அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்ட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு அனௌன்ஸை பாஜக ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லாமல் இன்ன வரையும் வெயிட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, கூட்டணிக்கு எங்களுடைய கதவு திறந்து தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் இவர் ஓப்பனாக பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த பக்கத்துலேருந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல. இதுதான் பன்னீர்செல்வத்தோட நிலைமையும் கூட, பாஜகவோட நிலைமையும் கூட. இன்னும் பாமக வருவாங்களா, தேமுதிக வருவாங்களா அப்படின்ட்டு இன்னும் சரியாக சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா இன்னும் டைம் இருக்குது அப்படின்ட்டு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் ஆல்மோஸ்ட் எங்கே போகும் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும், அது கண்டிப்பாக திமுக பக்கம் தான் போகும். ஸோ இன்னும் பாமக தேமுதிக எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணணும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம்
அந்த ஒரு கட்சி விஜய் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி தான் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட போகிறதும் இல்லை, யாருக்கும் சப்போர்ட்டும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ அவருடைய ரசிகர்களோ இல்லை தொண்டர்களோ யாருக்கு இந்த முறை ஓட்டு போடுறது அப்படிங்கிறதுல பெரிய கன்ஃபியூஷன் கூட இருக்கும். அதை அவர் கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னுடைய கோரிக்கையும் கூட. விசிகா கேட்ட 4 தொகுதியை திமுக தரலாமா அப்படிங்கிற ஒரு டிபேட் கூட போகுது. ஏன் அப்படின்னா, இங்கே விசிகா நடத்தின, அதாவது தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தின ஒரு பொதுக்கூட்டம் பயங்கரமாக நல்லாவே ரீச் ஆனிச்சு, மக்களிடையே நல்ல வரவேற்பும் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திமுக நடத்தின ஒரு பொதுக்கூட்டம், சேலத்தில் நடத்தின இளைஞரணி பொதுக்கூட்டம் வந்து ரொம்பவே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்த வீடியோக்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்னும் தொல் திருமாவளவன் அவருக்கு நிறையவே வரவேற்பு இருக்குது. அதனால் அவர் கேட்ட தொகுதியை கொடுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு மற்றவங்க எல்லாருமே சிபாரிசு பண்ணுறாங்க. இங்கே இப்போ முடிவெடுக்க போகிறது ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, இன்னும் காங்கிரஸ் கொடுக்கணும், மற்ற கூட்டணிகள், அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்தாலோ இல்லை நம்ம சரத்குமார் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி அது வந்தாலும், இன்னும் சில யாராச்சும் ஒரு கட்சி, ஏன் இன்னும் சொல்லப்போனால் மக்கள் நீதி மையம், கமலஹாசன் அவர்கள் கண்டிப்பாக இந்த முறை திமுக கூட தான் கூட்டணி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருக்கும் ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுத்தாகணும். அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு சில சீட்டு போயிடுச்சுன்னா திமுகவோட சீட்டு ரொம்பவே அடிபடும். அப்படிங்கிறதுனால இதனுடைய முடிவை திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து தான் விவசாயிகளோட போராட்டம். இந்த போராட்டம் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக அவர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வரப்போகிற தேர்தல் எலெக்ஷனுங்கிறதுனால இப்போ இவங்களை ப்ரெஷர் பண்ணிங்கன்னா உங்களுடைய கோரிக்கை எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் அவங்க முடிவு பண்ண முடியாத தீர்மானங்கள் கொண்டுட்டு வராங்க. பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸோடைய ஆட்சியில் விவசாயியோட விளைபொருள்களுக்கு, அதாவது 2 விளைபொருள்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதே பாஜக ஆட்சியில் 21 பொருள்களுக்கு, 21 விலை பொருள்களுக்கு, விவசாய விலை பொருள்களுக்கு வந்து நிரந்தரமான விலை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இதுக்கு கீழே குறையவே குறையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, எல்லா பொருள்களுக்குமே விலை வைக்கணும், இதுக்கு கீழே குறையவும் கூடாது, ஏறவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஏறக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக இதுக்கு கீழே குறையக்கூடாது அப்படின்ட்டு எல்லா பொருள்களுக்கும் நீங்கள் தீர்மானம் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை பாஜக சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அப்படி ஒரு சாத்தியமே பண்ண முடியாது. ஏன்னா அது சாத்தியம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே 4 லட்சம் கோடிக்கு மேலே தேவைப்படுதும். நம்மளுடைய பட்ஜெட் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ நான் வரி அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லுவீங்க. இப்படி இருக்கப்போ எப்படி நம்ம அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய தூண்டுதலால் தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் அரச புரசலாக நியூஸ் வருது. யார் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த எலெக்ஷனை ஒட்டி தான் இந்த விவசாயிகளோட போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அங்கேருந்து ஒரு 3 மாநிலத்திலிருந்து விவசாயிகள் எல்லாரும் டிராக்டர் மூலிமா கிளம்பி டெல்லி நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அப்படி பயணம் பண்ணுறப்ப சிமெண்ட்டு கல் மூலிமா எல்லாரும் பேரிகார்டு அமைச்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் அங்கே கூட்டம் கூடினதுனால போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கன்னி வெடியை தூக்கி போட்டு, புகை வெடியை தூக்கி போட்டு அங்கேருந்து கூட்டத்தை கலைக்க பார்க்குறாங்க. ஆனால் மறுபடியும் அங்கேருந்த விவசாயிகள் அதே கன்னி வெடியை தூக்கி போலீஸ்காரங்க இருக்கிறத தூக்கி போட்டுறாங்க. அவங்க தான் கலைஞ்சி போடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுது. மறுபடியும் அவங்க ட்ரோன் மூலியமாக கன்னி வெடியில் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க புகை வெடியை. அப்படி புகை வெடியை போடுறப்ப எல்லாரும் மறுபடியும் பயங்கர பதட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எல்லா டைமும் இந்த தேர்தல் வந்துட்டால் மட்டும் வரீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோருடைய கேள்வியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு இந்த நேரம் மட்டும்தான் உங்களுக்கு சரியான நேரம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினச்சி எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட்டம் சரியாக தவறா அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரி போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்தும் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கே பர்டிகுலர் அப்படின்னா, திருச்சியில் இருக்கிற சில விவசாயிகள் டவர் கம்பத்து மேலே ஏறி நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் அவங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பாஜக தரப்புலேருந்து இன்னும் மறுபடியும் ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதையும் அண்ணாமலை சார் தான் சொன்னார். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே ஸ்டாலின் அவர்கள் சொன்ன
விஷயத்த நிறைவேத்துனாங்களா? அவர் குடுத்த வாக்குறுதிய நிறைவேத்துனாங்களா அப்படின்னு பார்த்தீங்களா? அப்படி பார்க்காம எங்கேயோ யாரோ ஒருத்தங்க போராட்டம் பண்றாங்க. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அத நான் குறை சொல்லல. ஆனா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடியுமா? அப்படின்னு இங்க கேட்டிருக்கிறாரு. ஏன்னா, நீங்க விவசாயி அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நானும் ஒரு விவசாயி குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். ஆனா, இங்க நீங்க திமுக அரசினுடைய பேரால தான் நீங்களும் இங்க போராட்டத்துல இறங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா, அதே திமுகட்டிருந்து உங்களுடைய உரிமைகள் அவர் குடுத்த வாக்குறுதியை அதாவது பட்டியலிட்டே சொன்னாரு மென்ஷன் பண்ணி 62, 66 சம்திங் அப்படி சொன்னாரு. 66, 68 அப்படிங்கிற மாரி. அந்த வாக்குறுதியில விவசாயிகளுக்கு ஆ நெல் சாகுபடி விலைய உயர்த்துறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அது பண்ணிட்டாரா? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்லாம் நிறையவே அண்ணாமலை அவர்கள் வச்சாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, இங்க எல்லாருமே எல்லா இடத்திலுமே சரி, யாரோ ஒரு தூண்டுதல் பேர்ல மட்டும் தான் அங்க போராட்டம் பண்றாங்களா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லைங்க, இங்க மெரினா கடற்கரைய கூடுனுச்சு பார்த்தீங்களா? ஜல்லிக்கட்டு. ஸோ அது மட்டும் தான் நம்மளுடைய மக்களுடைய போராட்டமா அதிகமா பார்க்கப்பட்டதோ? அப்படிங்கிற மாரி, மீதி எல்லா போராட்டங்களுக்கும் அங்கிருந்து மக்கள கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாரி தான் தோணுதுங்க. ஏன்னா, இங்க ஒருத்தனுக்கு தேவை அப்படிங்கிறப்ப அவனே ரோட்ல இறங்கி போராடுறான். ஆனா, தேவை இல்ல அப்படின்னா, அவன் கம்முனு அவன் வேலைய தான் பார்க்குறான். இங்க கட்சிகளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால, அவங்க மத்தவங்கள கூட்டிட்டு போராட்டம் பண்றாங்க. என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துகள் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே இங்கே கவனிக்கப்படும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.